கேரளா லாட்டில் இன்றைக்கி 16ஆம் தேதி 4வது மாதம் நம்ம காலையில் டெய்லி காலையில் 11 மணிக்கு ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஏபி சொல்லியிருந்தோம். ஏபி 4 6 A4ம் பி 6ம் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்திருந்தது. சி தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. நம்ம டிஏபிசி 1:30 மணிக்கு வீடியோவில் கொடுத்துருந்தோம். 74 62ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட்டு 94 60. இந்த இடத்துல +2 போயிடுச்சு, அந்த இடத்துல -2 ஆகிடுச்சு. அது சின்ன எரரு. நம்மளால் 4 டிக்கெட் கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து நம்மளால் ஏபி கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் நான் மற்றவங்க கொடுக்குற கெஸ்ஸிங்கை வச்சு தான் கால்குலேஷன் எழுதுகிறோம். நமக்கு ரிசல்ட்டு தெரியாது, இருந்தாலும் கண்டுபிடிக்க பழகுறோம். இன்றைக்கி எப்படி ஏபி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி நாளைக்கு நம்ம ஏபி கண்டுபிடிக்கலாம். இப்போது 17ஆம் தேதிக்கு இவங்க 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 போர்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு போர்டு கரெக்டாக டைரெக்டாக உட்காரும். இப்போ ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 6 உட்காரலாம். அப்படின்னா பி 9 5 3 உட்காரலாம். அப்படி இல்லைன்னா சி 8 7 8 உட்காரலாம். சரிங்களா? இந்த 3 போர்டில் ஒரு போர்டு மட்டும் டைரெக்டாக உட்காருது. ஏதாவது ஒரு நம்பர் தான் உட்காரும் இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் படி. இந்த கால்குலேஷன் நம்ம பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்க 82 19 17ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு போர்டு டைரெக்டாக உட்காரும், ஒரு போர்டு ரிவர்ஸில் உட்காரும். ஒரு போர்டு டைரெக்ட்னால் ஒரு போர்டு ரிவர்ஸில் உட்காரும். அப்படி நமக்கு என்ன நம்பர் நாளைக்கு அப்படின்னு கால்குலேஷன் எடுக்கணும். மற்றவங்க இதே மாதிரி கொடுப்பாங்க, அந்த கால்குலேஷன் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு நம்மளால் ஏபிசி கண்டுபிடிக்க முடியலாம். நாளைக்கு ஒரு வேளை நம்ம ஏபிசி கண்டுபிடிப்போம், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஏபியாவது கண்டுபிடிப்போம். அப்படி இல்லைனா ஒரு போர்டாவது கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். நீங்கள் நாளைக்கு காலையில் 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் கண்டிப்பாக ஏபி சொல்லியிருந்தோம். ஏபி 4 6 A4ம் பி 6ம் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்திருந்தது. சி தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. நம்ம டிஏபிசி 1:30 மணிக்கு வீடியோவில் கொடுத்துருந்தோம். 74 62ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட்டு 94 60. இந்த இடத்துல +2 போயிடுச்சு, அந்த இடத்துல -2 ஆகிடுச்சு. அது சின்ன எரரு. நம்மளால் 4 டிக்கெட் கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து நம்மளால் ஏபி கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் நான் மற்றவங்க கொடுக்குற கெஸ்ஸிங்கை வச்சு தான் கால்குலேஷன் எழுதுகிறோம். நமக்கு ரிசல்ட்டு தெரியாது, இருந்தாலும் கண்டுபிடிக்க பழகுறோம். இன்றைக்கி எப்படி ஏபி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி நாளைக்கு நம்ம ஏபி கண்டுபிடிக்கலாம். இப்போது 17ஆம் தேதிக்கு இவங்க 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 போர்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு போர்டு கரெக்டாக டைரெக்டாக உட்காரும். இப்போ ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 6 உட்காரலாம். அப்படின்னா பி 9 5 3 உட்காரலாம். அப்படி இல்லைன்னா சி 8 7 8 உட்காரலாம். சரிங்களா? இந்த 3 போர்டில் ஒரு போர்டு மட்டும் டைரெக்டாக உட்காருது. ஏதாவது ஒரு நம்பர் தான் உட்காரும் இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் படி. இந்த கால்குலேஷன் நம்ம பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்க 82 19 17ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு போர்டு டைரெக்டாக உட்காரும், ஒரு போர்டு ரிவர்ஸில் உட்காரும். ஒரு போர்டு டைரெக்ட்னால் ஒரு போர்டு ரிவர்ஸில் உட்காரும். அப்படி நமக்கு என்ன நம்பர் நாளைக்கு அப்படின்னு கால்குலேஷன் எடுக்கணும். மற்றவங்க இதே மாதிரி கொடுப்பாங்க, அந்த கால்குலேஷன் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு நம்மளால் ஏபிசி கண்டுபிடிக்க முடியலாம். நாளைக்கு ஒரு வேளை நம்ம ஏபிசி கண்டுபிடிப்போம், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஏபியாவது கண்டுபிடிப்போம். அப்படி இல்லைனா ஒரு போர்டாவது கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். நீங்கள் நாளைக்கு காலையில் 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் கண்டிப்பாக